சேகர், என்னடா பண்ணிட்டு இருக்க? பாவுண்டா சங்கீதா ரொம்ப அழுதுட்டே இருக்கா. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்பதான் 1/2 டம்ளர் பாலை ரொம்ப கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சு படுக்க வச்சுட்டு வரேன். ஏண்டா சேகர், ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீயும் கூட தானே இருந்த? ஆமாமா. கரணம் தப்பனா மரணங்கிற மாதிரியான வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையாடா? நான் போவும் பொட்டுமா இருக்கும்போது என் பொண்ணு அதை இழந்துருவா போல இருக்கேடா. எப்படிடா இந்த கொடுமை நடந்தது? அவ்வளவு உயரமான இடத்துல இருந்து மாப்பிள்ள எப்படிடா தவறி விழுந்தாரு? பாஸ்கரா விழல. என்னடா சொல்ற? மாப்பிள்ள விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கோமால இருக்காரு. நீ என்னடானா அவர் விழலன்னு சொல்ற? பாஸ்கர் தானா விழல. அப்போ வேற யாராவது தள்ளி விட்டாங்களா? அட பாவி, அத பாத்துக்கிட்டு நீ சும்மாவா இருந்த? யாரா தள்ளி விட்டது? நமக்கு டைம் அதிகம் இல்ல மூர்த்தி. சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஓகே சார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை ஷெட்யூல் பண்ணிக்கணும். சரி சார். இன்னைக்குள்ள கான்கிரீட் ஒர்க் எல்லாம் முடிச்சுவீங்கல்ல? முடிச்சிடும் சார். குட். சிமெண்ட் ஸ்டாக் எல்லாம் போதுமான அளவு இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு சார். அப்புறம் வாங்க அப்படி பேசிட்டு. சரிங்க சார். நீங்க முக்கியமா ஒர்க்கர்ஸோட வேஜஸ்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். அவங்களுக்கு எந்த பேலன்ஸ் இல்லாம கரெக்டா கிளியர் பண்ணிடுங்க. ஓகே சார். ரைட். அப்புறம் விக்ரம் சார் வந்தாருன்னா சரி சார், அவர்கிட்ட இந்த லிஸ்ட் கொடுத்துருங்க. சரி, நீங்க வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. இந்த இடம்லாம் ஏன் இன்னும் அன்பினிஷ்டா இருக்கு? போட்டுடலாம் சார். இதை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிடுங்க. சரிங்க சார். இத பாருங்க, இதெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்க சார். நம்ம ஹைட் இந்த அளவுக்கு இருக்கலாம். ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீட் ஹைட் இருந்தா கரெக்டா இருக்கும். பாத்து. மூர்த்தி, எஸ் சார். கார்ல பிரீஃப் கேஸ் இருக்கு, அது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். ஓகே சார். அது முக்கியமான ஃபைல் ஒன்னு இருக்கு, அது பாஸ்கர் இங்கே வச்சு படிச்சு. ஓகே சார். போய் எடுத்துட்டு போய்ட்டு சரிங்க சார். சேகர், இந்த ஃபைல்ல இது ஒரு தடவை நீ ஃபுல்லா செக் பண்ணிட்டு நம்ம விக்ரம் சார் வந்தாருன்னா அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகே, நான் நம்ம மேனேஜர் ரிமைண்ட் பண்ணிருக்கேன். ஹலோ, குட் ஈவினிங் சார். எஸ் சார். சார் அதை தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சைட்டில் தான் இருக்கேன். ஷூர், நான் முடிச்சிடுறேன் சார். மேக்ஸிமம் ஒரு 6 monthsக்குள்ள. ஷூர், தேங்க்யூ சார். பாய். சேகர், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரம் சார் இந்த ஃபைலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஒரு செக் பண்ணிக்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்க. I think you have got it. பாஸ்கர், சொல்லு சேகர். இந்த பில்டிங் ஓனர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு பாத்தீங்களா இந்த போர்ஷன், இந்த சைடுல இருக்கு பாருங்க, அந்த இடத்துல லான் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இது பாருங்க, அந்த இங்கே அது கிடையாது பாஸ்கர், இந்த பக்கம். You mean this side? ஆமாமா, அங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும். அப்புறம் சேகர், அங்க எதுவுமே இல்லையே. இல்ல, அந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு சேகர். இல்ல, ஓனர் அங்க தான் கேட்டாங்க. சேகர், இட்ஸ் டூ ஷார்ட். அட பாவி, கூட பிறந்த அக்காவோட தாலி இருக்க உனக்கு எப்படிடா மனசு வந்தது?
தாலியும் இருக்கல ஒண்ணும் இருக்கல, சும்மா சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காது. பாஸ்கர் சாவ மாட்டான்னு எனக்கு தெரியும். இங்க இருந்து அவனை கீழே பிடிச்சு தள்ளுனா அவனுக்கு எப்படி அடிப்படும்னு திட்டம் போட்டு கணக்கு பண்ணி கணக்கச்சிதமா அவனை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்ல, நானே பாஸ்கரை பரபரம் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்க இருக்க டாக்டருக்கு சம்திங்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி பாஸ்கரை இந்த நிமிஷம் வரைக்கும் மயக்கத்துல ஆழ்த்தி வச்சு கோமான்னு போய் சொல்ல வச்சிருக்கேன். ஏண்டா உனக்கு இந்த கொலை வெறி? பாஸ்கர் உனக்கு என்னடா பாவம் பண்ணா? நாம போற பாதையில முள்ளு செடி இருந்தாலும் சரி, வேற எந்த செடி இருந்தாலும் சரி, வெட்டி எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்ததா நாம நினைச்ச இடத்துக்கு நாம போய் சேர முடியும்.